மச்சாமி சேவி ஜருவா மச்சினி எல்லாம் எங்கிடுவா மச்சாமி சேவி ஜருவா மச்சினி எல்லாம் எங்கிடுவா மச்சான் கண்ணு மந்திரமா சுத்தி போன பொம்பரமா செகோலி செல்லும் எல்லாம் அது எல்லாமே பிரம்மன் தான் செஞ்சு வச்சானே அட எல்லாமே மறுக்காதே சிரிக்காதே பிடிக்காதே கைய பிடிக்காதே மறுக்காதே சிரிக்காதே பிடிக்காதே கைய பிடிக்காதே மச்சாமி சேவி ஜருவா மச்சினி எல்லாம் எங்கிடுவா மச்சான் கண்ணு மந்திரமா சுத்தி போன பொம்பரமா ஆரையில நான் சிக்கு புக்கு ரயில் நீ மோத வந்த மயில் நான் என்ன வேணும் மயில் நான் மருதமான மயில் நீ மஸ்தி பண்ணும் புயல் நான் ஆடி போவேணும் தீயாக நீயாக அணைக்க வரவா நீராக தேனாக நானாக தேடி வா வாயியாக என் உடனப்புனால என் நெஞ்சு குழி மேல என்னவோ என்னவோ என்ன தர ஐத்தானே நீயோ என்ன தர ஐத்தானே நீயோ என்ன தர மச்சாமி சேவி தருவா மச்சினி எல்லாம் எங்கிடுவா மச்சான் கண்ணு மந்திரமா சுத்தி போன பம்பரமா செய்கூலி சேதாரோ எல்லாம் அது எல்லாமே பிரம்மன் தான் செஞ்சு வச்சானே அது எல்லாமே ஐத்தானே 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 நீயோ ஐத்தானே என்ன தர ஐத்தானே நீயோ என்ன தர அளவுக்கு மீறினாலும் விஷமாகாத அமிர்தம்னா அது இசை மட்டும்தான். அப்படிப்பட்ட இசையை ரசிக்கிற ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இது ராம்ராஜ் ஜென்எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். என்ன அவங்க ஷர்மிளா. ஓமஹசியா மாக்காயலா நாக்குமுக்க இந்த மாதிரி டிக்ஷனரியிலே இல்லாத சில வார்த்தைகளை நம்ம பாடல் வரிகளில் லிரிக்ஸில் கேட்போம். அப்படி எனர்ஜெட்டிக்கான லிரிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மேடை தான் நம்ம பாடாத பாட்டெல்லாம். போன எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 கெஸ்ட்ஸ் வந்தாங்க. சூப்பராக அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி 2 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க 3rd ரவுண்ட்லேருந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க. அதை தான் பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மணி ட்ரீ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 5000 rupees, அடுத்து 10,000 rupees, 20,000, 30,000, 50 and 1 lakh. இதில் 10 and 30 அப்படிங்கிறது சேஃப் ஜோன்ஸ். ஸோ அதை தாண்டிட்டாங்க அப்படின்னா தட்ஸ் அஷ்யூர்ட் மணி. ஆல்ரைட், இந்த 6 ரவுண்டை தாண்டி எந்த சிங்கர் 1 லட்ச ரூபாய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கண்டினியூவேஷன். 2 சிங்கர்ஸ் ஆல்ரெடி இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, 2 ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 3வது ரவுண்டை விளையாட போகிறாங்க. இங்கே இருக்காங்க பத்மலதா அண்ட் ஸ்ரீவர்தினி. ஹாய். ஹாய். ஓகே, ரெடியா இன்னைக்கு உங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ண? ஆல் செட். ஓகே, யார் வரீங்க? ஸ்ரீவர்தினி, நீங்கள் தான் வரணும் இல்லையா? வாங்க. ஓகே ஸ்ரீவர்தினி, 3rd ரவுண்ட் விளையாட போகிறோம். ஆல்ரைட், ஆல் கியர்ட் அப் இன்னைக்கு? ஓகே, ஸோ ஸ்ரீவர்தினி விளையாட போகிறாங்க ரவுண்ட் 3. உங்களுக்கான கேட்டகரிஸ்: மியூசிக் டைரக்டர்,
singer, lyricist, director, actor and actress. மியூசிக் டைரக்டர். அவர் வழியாக வந்தாச்சு மியூசிக் டைரக்டருக்கு. ஓகே, மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். இளையராஜா அண்ட் எம்எஸ்வி, 2 ஜாம்பவான்ஸோட பேர் வந்திருக்கு. இசைஞானி அண்ட் எம்எஸ்வி அவர்கள், மெல்லிசை மன்னர். யாரை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க? மெல்லிசை மன்னர். ஷுவரா? எனக்கு ஏதாவது தெரிஞ்ச பாட்டு வருமா? ஓகே, எம்எஸ்வி அவர்கள் சூஸ் பண்ணியிருக்காங்க. மெல்லிசை மன்னர் கேட்டகரியில் உங்களுக்கான பாடல்கள் என்னன்னு பார்த்துடலாம். லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ், உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. உன்னை காணாத கண்ணும். ஓகே, ஸோ உன்னை காணாத அப்படின்ற பாடலை சூஸ் பண்ணியிருக்காங்க. வர்தினி கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்காங்க பக்கத்துலேருந்து பார்க்கும்போது, எனக்கு தெரியுது. ஓகே, இது வரைக்கும் நம்ம ஷோவில் வந்து இந்த லெவலை இன்னும் யாருமே தாண்டலை. ஆக்சுவலாக கஷ்டம்தான். அதை இந்த சமயத்தில் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆல்ரைட், வரதனி விளையாட போகிறாங்க ரவுண்ட் 3 அண்ட் உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல சூஸ் பண்ணியிருக்காங்க. Here we go. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. ஒரு தெய்வமில்லாமல் கோவிலும் இல்லை, ஒரு கோவில் இல்லாமல் தீபமும் இல்லை, ஒரு தெய்வமில்லாமல் கோவிலும் இல்லை, ஒரு கோவில் இல்லாமல் தீபமும் இல்லை. கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகே, அவ்வளோ அழகாக வந்தது. இந்த லைனையும் பாடிடுவீங்க அப்படின்னு நினச்சேன் நான். ஓகே, 2 லைன் நீங்கள் இந்த நீ எந்தன் கோயில், நான் அதில் தீபம், தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. ஓகே, ஒரு வாட்டி சொல்லுவீங்களா லிரிக்ஸ்? நீ நீ எந்தன் கோவில், நீ எந்தன் கோவில்,
நான் அங்கு தீபம், நான் அங்கு தீபம், தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆல்ரைட், ஸோ வர்தினி கான்ஃபிடென்ட்டாக பாடியிருக்காங்க அண்ட் லிரிக்ஸ் சரியா தப்பான இப்போ பார்த்துடலாம். ஆக்சுவலி நீங்க சொன்ன பதில் சரியான பதில் தான். ஸ்ரீவர்தினி ரொம்ப அழகா அதுல பாடல. சொந்த கவிதை வேற எல்லாரும். அது எல்லாரும் பண்றது தான். அங்க லிரிக் வந்து blank ஆனோடனே ஆட்டோமேட்டிக்கா ஓன் லிரிக்ஸ் தான் எல்லாரும் பாடுறது. பட் ரொம்ப அழகா பாடுனீங்க. Thank you. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க வந்து 20,000 rupees ஜெயிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த ரவுண்ட் நீங்க விளையாடுங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த ஷாக்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பத்மலதா ரெடியா இருக்காங்க. என்ன பாடல் பாட போறாங்க அப்படின்னு பார்க்கணும்னா கம் பேக் ஆஃப்டர் திஸ் பிரேக். வெல்கம் பேக். இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ்பிரஷன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். ஸோ பத்மலதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரவுண்ட் 3 விளையாட. ரெடியா? வாங்க. பத்மலதா, ஸ்ரீவர்தினிக்கு கொஞ்சம் ஒரு சின்ன மைல்ட் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். பட் இப்போ உங்களுக்கு ரவுண்ட் 3ல என்னென்ன கேட்டகரிஸ் வருதுன்னு பார்த்துலாம். மியூசிக் டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், டிரெக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். ஓகே, ஸோ எந்த கேட்டகரி சூஸ் பண்ண போறீங்க? சிங்கர் அண்ட் டைரக்டர் ஐ கான் சூஸ்ல. இல்ல, ஆல்ரெடி எடுத்தாச்சு. மியூசிக் டைரக்டர் அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு மேபி தெரியல, டஃப்பாக இருக்குமா. ஐ கோ ஃபார் ஆக்டர். ஆக்டர், உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாரு? கமல் சார். இப்போ ரீசெண்டாக அவருக்கு பாபநாசம், உத்தம வில்லன் அதெல்லாம் பாடி. அதனால சொல்லல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். இந்த சாங்ஸ்லாம் நீங்க ஆமா, ஆக்சுவலா உத்தம வில்லன்ல வந்து கமல்ஹாசன் சார் லிரிக்ஸ்ல நான் வந்து ஒரு சோலோ பாடிருக்கீங்க. அதுல அவரோட சேர்ந்து ஒரு டுவெட்டும் பாடியிருக்கேன். அப்புறம் பாபநாசம்ல ரீ ரெக்கார்டிங்லாம் ஒர்க். வண்டர்ஃபுல். ஓகே, பட் உங்களுக்கு எந்தெந்த ஹீரோஸ் அங்க வர போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரியல. ஆல்ரைட், ஸோ ஆக்டர் கேட்டகரியில பத்மலதாக்கான ஆப்ஷன்ஸ் விக்ரம் அண்ட் அஜித். ஆஹா, பயங்கரமான முருகாலாம் இல்ல, ஒன்லி விக்ரம் அண்ட் அஜித். விக்ரம். ஓகே, விக்ரம் உடைய திரைப்படங்களில் நிறைய அழகான பாடல்கள் இருக்கு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச பாட்டாவும் இருக்கலாம். ஓகே, பாசிட்டிவா பார்ப்போம். என்ன 2 ஆப்ஷன்ஸ் வருதுன்னு. வாவ், அண்டங்காக்கா கொண்டக்காரி அண்ட் ஒரு பாதி கதவு நீயடா. அண்டங்காக்கா கொண்டக்காரி பாட்டு தெரியும் போல இருக்கே, பார்த்தோன்னே ஒரே குஷி ஆயிட்டாங்க. இல்ல, அந்த பாட்டு கொஞ்சம் நல்ல ஹிட்டான பாட்டு இல்லையா? அது வந்து ஈஸியா தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆனா எனக்கு தெரியல. ஒரு பாதி கதவும் கண்டிப்பா ஒரு ஹிட் தான். ஏன்னா ஒரு மெலடி, பியூட்டிஃபுல் மெலடி. ஹிட் தான், இது இன்னும் மேசிவ் ஹிட். ஓகே, அதனால சொன்னேன். ரவுண்ட் 3 விளையாட போறாங்க பத்மலதா அண்ட் ஷீ இஸ் chosen அண்டங்காக்கா கொண்டக்காரி. ஏலா 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 ஏலம்மா, ஏலா 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 ஏலம்மா, ஓலா 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 ஓலம்மா, ஓலா 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 ஓலம்மா. அண்டங்காக்கா கொண்டக்காரி, அச்சு வெள்ள தொண்டக்காரி, ஐயாரட்டு பல்லுக்காரி, ஐரமீன கண்ணுக்காரி, பூவால் ஒரு போடு போட்டா செய்வ காட்டு வேட்டக்காரி, காதல் பச்சோந்தி ராவில் பூச்சாண்டி, பச்சை தண்ணிய ஒத்த பார்வையில் பத்த வச்சாண்டி, தாண்டி கொடி தாண்டி மூந்தாவணி தொட்டேண்டி, முத்தத்தாலே வேர்வையெல்லாம் சுத்தம் செய்யண்டி, அண்டங்காக்கா கொண்டக்காரி, அச்சு வெள்ள தொண்டக்காரி, ஐயாரட்டு பல்லுக்காரி, ஐரமீன கண்ணுக்காரி, பூவால் ஒரு போடு போட்டா செய்வ காட்டு வேட்டக்காரி.
அச்சு வெள்ள தொண்டக்காரி ஐயாரட்ட பல்லுக்காரி ஐரமீன கண்ணுக்காரி பால் ஒரு போட போட்டா சேவை காட்டும் வேட்டக்காரி மாப்பலா வாழை முக்காலினியோ சாப்பிட்ரி போட்டு சாப்பிடுவேனோ ஐடியாவே இல்லை சுத்தமாக ஓகே உங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு தான் ஒரு 3 ஹெல்ப்லைன்ஸ் இருக்கு யூ வாண்ட் யூ கேன் யூஸ் போன எபிசோட்ல வந்து உங்க பிரதர் வந்திருந்தார் உங்க கூட பட் அந்த 2 ரவுண்ட்ஸ்ல நம்ம ஹெல்ப்லைன் யூஸே பண்ணலை ஸோ இன்னைக்கு வந்து உங்கள் பிரதர் வரலை ஸோ மீதி இருக்கிற 2 ஹெல்ப்லைன்ஸில் நீங்கள் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் உங்களுக்கு ரேண்டமாக வந்து ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் அந்த பிளாங்க்ஸில் ஃபில் ஆகிடும் ஓகே தி அதர் ஆப்ஷன் வாஸ் ஆஸ்க் அ ஃப்ரெண்ட் யூ கேன் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் which is not possible today and the third option வந்து pick the word அப்படின்றது இருக்கு ரேண்டமாக கீழே சில வார்த்தைகள் கொடுப்பாங்க ஓகே ஒரு few words மட்டும் வரும் ஆனால் அதை எடுத்து கரெக்டாக அந்த லைனில் பிளேஸ் பண்ணும் அந்த வரிகளுக்கு தேவையான ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு ரேண்டமாக ஷஃபிள் பண்ணி கீழே கொடுப்பாங்க அதை கரெக்டாக இந்த பிளாங்க்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லா வேர்டும் மிஸ் மேட்ச் ஆகிருக்குமா இல்லை ஃபில் இந்த பிளாங்க்ஸ் வந்து கரெக்ட் பிளாங்க்ல கரெக்டான வேர்ட்ஸ் ஃபில் ஆயிருக்கும் பட் ஒன்லி ஃபியூ வேர்ட்ஸ் மீதி பிளாங்க்கை நீங்கள் ஃபில் பண்ணணும் ஐ திங்க் ஐ வில் கோ ஃபார் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஷூர் ஐம் ஷூர் பிக் த வேர்ட் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் கன்ஃபியூசிங்காக இருக்கும் இது அட்லீஸ்ட் ட்ரை ஆகுது பண்ணலாம் ஐ கேன் கிவ் அ ட்ரை தட்ஸ் ஆல் பார்ப்போம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஹெல்ப்லைன் கேட்குறாங்க பத்மலதா என்னென்ன வேர்ட்ஸ் உங்களுக்கு ஃபில் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஐ ரிமெம்பர் பழந்தினி வவ்வா பல்லு படாம கவ்வி கொள்வா டக்கு ஞாபகம் வந்தது கவ்வி கொள்வாயா அங்கே பாருங்க ரெட்ட வாழ பழத்தை போல ஒட்டி கொள்வாயா இது நான் வந்தது கரெக்டாக அது ஸ்க்ரீன் வரத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஞாபகம் வந்தது எனக்கு ஆஹா சத்தியமா ஞாபகம் வந்தது ட்விஸ்ட் ஒன்று வந்திருக்கு இப்போ ஓகே பழந்தின்னி வவ்வா பல்லு படாம கவ்வி கொள்வாயா ரெட்ட வாழை பழத்தை போல ஒட்டி கொள்வாயா மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டா ஷுவரா தெரியுமா ஷுவர் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க 95 வாவ் ஓகே 95% கான்ஃபிடென்ஸோட பத்மலதா வந்து இந்த பதிலை சொல்லியிருக்காங்க ஆல் ரைட் செக் பண்ணிடலாமா ஒரு ஹெல்ப்லைனும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஐ திங்க் இட்ஸ் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அண்ட் ஓகே ஸோ லெட்ஸ் செக் பத்மலதா சொன்ன இந்த வரிகள் சரியா தவறா வாவ் கரெக்டா கிரீன் லைட் எரிஞ்சிருச்சு கரெக்ட் தானே இல்ல அது மாறி மாறி எரிஞ்சுது நான் ஒருவேளை தப்போன்னு நினைச்சேன் அதனால இப்போ எந்த லைட்ல ஃப்ரீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு நல்லா தெரியுதா இப்போ நல்லா தெரியும் கிரீன் ஓகே ஐ திங்க் அந்த டென்ஷன்னால அதை இல்ல கவனிக்கல டென்ஷன்லாம் இல்ல தெரியலன்னா அவ்வளவுதான் போக வேண்டியதான் என்ன இருக்கு ரொம்ப கூலா சொல்றாங்க தெரியலனா எல்லாம் இருக்கு அப்படின்னு ஆல்ரைட் ஐ திங்க் இட் வாஸ் a very very good play தேங்க்யூ பத்மலதா ரவுண்ட் 3 சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க ஒரு பேங் ஆன் ஆன்சர் கொடுத்து வித் ஒரு ஹெல்ப்லைனோட அடுத்து ஸ்ரீவர்தினி விளையாட போறாங்க 30,000 ரூபாய்க்கு பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் a short break வெல்கம் பேக் இது ராம்ராஜ் NX பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம் பிரேக்குக்கு முன்னாடி பத்மலதா வந்து ரொம்ப அழகா விளையாடினாங்க இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் 4 விளையாட போறோம் ரெடியா 2 பேரும் 20,000 ரூபாயை தாண்டி இப்போ 30,000 ரூபாய்க்கு கம்ப்ளீட் பண்ணாதான் சேஃப் ஜோன் இல்லையா ஆமா
30 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் அ சேஃப் ஜோன். 20 நாங்கள் 30 இன்கேஸ் இந்த ரவுண்ட்ல நீங்க அவுட் ஆயிட்டீங்க, நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? நான் தானே. ஆ. ஓ, நான் ஓன் ராப்லாம் போட்டு இப்போ ஹெல்ப் பண்ற பாருங்க உங்களுக்கு. 30ல வந்து இன்கேஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அவுட் ஆயிட்டோம் அப்படின்னா 10 தான் கிடைக்கும். ஸோ இட்ஸ் அ ஸ்லைட் டவுன். இட்ஸ் அ ரிஸ்கி கேம், பட் இருந்தாலும் தெரிஞ்ச பாட்டு வந்தா டெஃபினட்டா சேஃப் தான். ஸ்ரீவர்தினி ரெடியா? வாங்க. ரவுண்ட் 4ல இருக்க கேட்டகரிஸ் மியூசிக் டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், டைரக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். இதில் ஆல்ரெடி நீங்கள் 3 சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ இந்த கேட்டகரியை சூஸ் பண்ண போகிறீங்க. ஆக்டர். ஆக்டர். ஓகே, ஆக்டர். உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார்? பத்மலதா மாதிரி எனக்கும் கமல்ஹாசன் சார்னா ரொம்ப பிடிக்கும். அவர். ஓகே, ஆக்சுவலி உங்கள் ஹஸ்பண்டே ஒரு ஆக்டர் தான். ஃபஸ்ட்டு வந்து முதல் முறையாக ஷங்கர், இயக்குனர் ஷங்கர் அவர்களால் அறிமுகம் ஆனார் பாய்ஸ் திரைப்படத்தில். ஸோ அந்த படம் நீங்கள் பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டை தெரியுமா ஆல்ரெடி? இது நான் இப்போ சொல்லிடணும். நான் இது வரைக்கும் அந்த படம் ஃபுல்லாக பார்க்கல. யூ டோன்ட் லைக்? ஐ டோன்ட் லைக்குன்னு இல்லை, எங்கள் குழந்தையும் நானும் 2 பேரும் எழுந்து போயிடுவோம். உங்கள் பையனுக்கும் பிடிக்காதா? அவனுக்கு படமே பிடிக்காது. ஐயோ, அதனால 2 பேரும் சேர்ந்து அவன் என்னையும் பார்க்க விட மாட்டான், அவனும் பார்க்க மாட்டான். ஐயோ, இந்த மாதிரி. அதாவது ஒரு இசை குடும்பம், ஒரு சினிமா குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு உங்கள் பையன் வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. ஓகே, பட் ஆனால் அவரை வந்து நீங்கள் ஃபஸ்ட் இந்த போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து தமன் வேற மாதிரி இருந்தார். ஆமாம். அப்போ பார்த்தப்போ என்ன ஃபீல் பண்ணீங்க? அப்போ தெரியல, எனக்கு ஞாபகமே இல்லை ஆக்சுவலாக. ஓ, ஞாபகமே இல்லை. அப்போ நான் மணிசர்மா சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ நிறைய அங்கே பார்த்த ஃபேஸ் தான் ஞாபகம், பட் போஸ்டர்லலாம் பார்த்த அந்த இது. ஏன்னா அதை நிறைய மேக் ஓவர்லாம் பண்ணி அப்படியே ஸ்பைக்ஸ்லாம் பண்ணி பயங்கரமாக இருப்பாங்க அந்த 5 பேரும். ஆல் ரைட், ஸோ ஆக்டர் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கீங்க. பார்க்கலாம் உங்களுக்கு எந்தெந்த ஆக்டர்ஸ் வராங்கன்னு. விஜயகாந்த் அண்ட் பிரசாந்த். வேறு வேறு வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் இருக்குது இவங்க 2 பேரோட கேட்டகரிஸில். அதாவது அவங்க 2 பேரும் நடிச்சது. பிரசாந்தோட திரைப்படத்தில் உங்கள் ஹஸ்பண்ட் இசையமைப்பாளராக மம்பட்டியான்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. பிரசாந்தோட ஏதாவது பர்சனல் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இல்லை இல்லை, 2 ஆக்டர்ஸோடையும் கிடையாது. ஓகே, பட் பிரசாந்த் சார் நான் வின்னர் படத்தில் ஒரு சாங் பாடியிருக்கேன் ஆக்சுவலாக, அந்த மத்தாப்பு பேச்சுக்காரி. ரைட், ஓகே, அந்த மேரேஜ் சாங் நான் பாடியிருக்கேன். ஆஹா. பட் இப்போ அது வராது இல்லையா, அதனால நான் நீங்கள் பாடியிருக்கேன்னு சொல்லிட்டீங்கல்ல, சத்தியமாக போட மாட்டாங்க. அதை சொல்லாமல் இருந்துருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒழுங்கா அந்த பாட்டுக்கிட்ட வந்தால் நான் பாடின பாட்டு அப்படின்னு பாடியிருக்கலாம் சைலண்ட்டாக. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது அந்த பாட்டு நீங்கள் பாடினீங்கன்னு. ஆக்சுவலாக 2 ஹீரோஸ் ஆக்ட் பண்ணதையும் பாடியிருக்கேன். ஸோ இப்போ அந்த பாட்டு சொன்னால் அதுவும் போட மாட்டாங்க விஜய். ஸ்ரீவர்தினி, நோ நோ இல்லை. இந்த 2 கேட்டகரியில் எந்த கேட்டகரியை இப்போ சூஸ் பண்ண போகிறீங்க? விஜயகாந்த் சார். கேப்டன் விஜயகாந்த் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ விஜயகாந்த் அப்படிங்கிற கேட்டகரியில் உங்களுக்கு என்னென்ன பாடல்கள் வருதுன்னு பார்த்துலாம். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் அண்ட் பூவை எடுத்து ஒரு மாலை. ஓகே, மயங்கினேன் சொல்ல தயங்கினேன். ஷுவரா? எஸ். ஏய், see the smile யா. இல்லை, அது அப்புறம் மறந்து போயிடுவேன். அந்த பாட்டு தெரியும், டியூன் தெரியும். ஓகே, மயங்கினேன் சொல்ல தயங்கினேன். ஷுவரா? எஸ். இப்போ மாற்ற முடியாது, பட் இருந்தாலும் கேட்டுக்கிறேன். எஸ். ஆல் ரைட், ரவுண்ட் 4 அவங்க பாட போகிற பாடல் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வுதான் ஏனோ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே
இந்த ரவுண்டில் நீங்கள் 4 லைன் ஃபில் பண்ணணும். அந்த லைன் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே. அடுத்த லைன் ஞாபகம் இருக்கா இல்லை ஹெல்ப்லைன் யூஸ் பண்ண போகிறீங்களா? எந்த ஹெல்ப்லைன் யூஸ் பண்ண போகிறீங்க? fill in the blanks இருக்கு. இந்த பிளாங்க்ஸ் fill in the blanks and பாதி pick the வேர்ட்ஸ் word. பார்த்தா ஞாபகம். அப்படியா? ஓகே. fill in the blanks ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க ஸ்ரீவர்தினி. ஆல்ரெடி ஒரு லைன் ஃபில் பண்ணியிருக்காங்க, ஆல்மோஸ்ட் 1.5 lines ஃபில் பண்ணியிருக்காங்க. பட் fill in the blanksல என்னென்ன வேர்ட்ஸ் ஃபில் ஆகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, fill in the blanks ஆப்ஷன் வந்திருக்கு. மாலை மங்கலம் டேஷ் டேஷ் வாய்க்குமோ டேஷ் நீயும் டேஷ் டேஷ் நாளும் தோன்றுமோ ஒன்றாகும் டேஷ் இனிய டேஷ். ஸோ உங்கள் fill in the blanks ஆப்ஷன் இங்கே இருக்குது. மாலை மங்கலம் கொண்டாடும் வேளை வாய்க்குமோ. ஓகே, மாலை மங்கலம் கொண்டாடும் வேளை, அது அந்த 2 blank-க்கான வார்த்தைகள். அடுத்து உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகுதா? ஏதாவது இன்னொரு ஹெல்ப்லைன் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஏதாவது நீங்களா இதை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா? ஹெல்ப்லைன் இருக்கா? மொத்தம் 3 இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஆனால் அங்கே கொடுக்குற வேர்ட்ஸ் நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். யா, ஆஸ்க் ஃப்ரெண்ட் இல்லை. ஓகே ஓகே, ஐ வில் யூஸ். சும்மா லாஸ்ட் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு ஐ வில் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீவர்தினி. ஓகே, அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து பிக் த வேர்ட், அது ஒன்று தான் இருக்குது. ஓகே, ஸோ பிக் த வேர்ட் ஆப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே மீதி இருக்க பிளாங்க்ஸுக்காக அந்த வேர்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. டோட்டலாக அந்த 4 லைன், அந்த 4 லைனுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஷுவரா? 4 லைன்ஸ்க்கு ஆப்ஷன் மொத்தமாக 4 லைன்ஸ். அந்த ஸோ இப்போ இந்த fill in the blanks மறந்துடுங்க கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ 4 blank லைன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பிக் த வேர்ட் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் வரும். ஓகே, ஐ வில் ட்ரை, ஐ வில் யூஸ். ஓகே, வர்தினி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெஸ்ட் எங்கேயாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, நாளைக்கு எல்லாரும் திட்டுவாங்க, அந்த பாட்டு கூட தெரியலையா அப்படின்லாம் சொல்லாதீங்க. எவ்வளவோ சிங்கர்ஸ், எவ்வளவோ ஆக்சுவலாக இது பாட்டெல்லாம் ஆல்மோஸ்ட் பாடுறது தான் இப்போ. பட் இங்கே வந்து நின்று பிளாங்க் இட் ஹேப்பன்ஸ். அது இந்த ஸ்டேஜுக்கான ராசின்னு நினைக்கிறேன். நிறைய மேடை கச்சேரிகளில் மனப்பாடமாக லிரிக்ஸ் பாடுற சிங்கர்ஸ் கூட இங்கே வந்து நல்ல தெரிஞ்ச பாட்டையே மாற்றி லிரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கையில் எதுவுமே இல்லை. இந்த மொமெண்ட்டில், இந்த நிமிஷத்தில் அங்கே என்ன நடக்குதோ அப்படிங்கிறது தான். எனிவே, ஸ்ரீவர்தினி வந்து அவங்களுக்கு இருக்க இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப்லைனையும் இந்த ரவுண்டில் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிக் த வேர்டில் உங்களுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் வருதுன்னு பார்த்துடலாம். ஓகே, பிக் த வேர்ட் ஹெல்ப்லைன் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ பிக் த வேர்ட் ஹெல்ப்லைனில் ஸ்ரீவர்தினிக்கு வந்திருக்க வேர்ட்ஸ் இது ரேண்டமான வேர்ட்ஸ் தான். இது வந்து கரெக்டான பிளேஸ்மெண்ட் கிடையாது. இதை நீங்கள் பிக் பண்ணி கரெக்டான பிளாங்கில் ஃபில் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க வார்த்தைகள் மாலை இனிய கொண்டாடும் நீயும் வேளை வாய்க்குமோ ஒன்றாகும் நாளும் பொழுதுதான் அப்படின்னு வந்திருக்கு. இல்லை, அந்த 4 லைனுக்கு தேவையான ஒரு சில வேர்ட்ஸ் தான் கீழே இருக்குது. ஓகே ஓகே, மீதி பிளாங்கை நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். ஓகே ஓகே, எல்லா வேர்ட்ஸும் வராது. ஓகே. மாலை மங்களம் கொண்டாடும் வேளை வாய்க்குமோ ஒன்றாகும் நீயும் நானும் நீயும் நானும். பா பா இல்லை இல்லை, ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் மாலை மங்களம் மங்களம் கொண்டாடும் வேளை வாய்க்குமோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து அதுக்கான வேர்ட்ஸ் இங்கே ஆல்ரெடி இருக்குது. மீதி இருக்க அந்த இனிய நீயும் ஒன்றாகும் நாளும் பொழுதுதான் எங்கே வரும்? ஒன்றாகும் நீயும், அது வரைக்கும் தெரியும். ஓகே, நீயும் நாளும் நாளும் தோன்றுமோ இல்லை. முடிஞ்சால் அடுத்த 3வது 4வது கூட ஃபில் பண்ணலாம். நோ ஐடியா அட் ஆல். அண்ட் 2 ஹெல்ப்லைன்ஸையும் வர்தினி யூஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஓகே, ஆல்ரைட், ஐ திங்க் ஐடியாவே இல்லை. ஸோ நீங்கள் ஃபில் பண்ணலை, அட்லீஸ்ட் ஏதாவது நீங்கள் உங்களோட லிரிக் ஏதாவது தோன்ற லிரிக் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அது சரியா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். பட் நவ் தட் யூவ் லெஃப்ட் இட் இன்கம்ப்ளீட், இட் டிஃபால்ட்டாகவே இட் செஸ் யூ ஆர் ராங். யா, ஸோ you're gonna get a bang.
ஓகே, ஸோ சரியான ஆன்சர் தெரியலை, இன்கம்ப்ளீட்டாக விட்டுருக்கீங்க. அதனால இது வந்து டிஃபால்ட்டாகவே இட் செஸ் யூ ஆர் ராங். பட் கரெக்ட் ஆன்சர் செக் பண்ணி பார்த்துலாமா? ஷூர் பார்த்துலாம். மண்டை வெடிச்சு போயிடும். ஓகே, உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியுமான்னு கேட்கலாம். சும்மா ட்ரை வேணா பண்ணுறேன், எனக்கு ஆனால் ரொம்ப ஷுவராக தெரியல. ஓகே. மணவரையில் மாலை சூடிட ஒன்றாகும் நாளும் வாய்க்குமோ? என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறேன் அப்படிதான், தெரியல. மணவரையில் மாலை சூடிட ஒன்றாகும் நாளும் வாய்க்குமோ? நாளும் வாய்க்குமோ கரெக்டா? ஓகே, ஐ திங்க் ரெண்டு பேருமே கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்கீங்க, நாட் வெரி ஷுர். ஆல் ரைட், கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஹியர்ஸ் த ரைட் ஆன்சர். மாலை மங்களம் கொண்டாடும் வேளை மணவரையில் நீயும் நானும் தான் பூச்சூடும் நாளும் தோன்றுமோ. நாளும் தோன்றுமோ அப்படின்றது தான் சரியான பதில். ஒரு பார்ஷியலாக நீங்களும் வந்து அதை கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. கரெக்டாக சொன்னதா, நான் பார்ஷியலாக சும்மா ட்ரை பண்ணேன். ஓகே, பட் ஒரு ஐடியா இருந்தது உங்களுக்கு. ஐ திங்க் வர்தினி வாஸ் கம்ப்ளீட்லி blank, பட் டெஃபினெட்லி வெல் ட்ரைட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஸ்போர்ட்டிவாக இல்லை பரவாயில்ல ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு தான் இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ இப்போ வந்து 30,000 நீங்கள் தாண்டிருந்தீங்க அப்படின்னா திஸ் வுட் ஹவ் பின் யுவர் சேஃப் அமௌண்ட். பட் இந்த ரவுண்ட்லேருந்து நீங்கள் அப்படியே ஸ்லைட் டவுன் பண்ணி 10 தான் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. பட் ஸ்டில் இந்த மேடையில் வந்து ரொம்ப அழகான பாடல்கள் எங்களுக்காக பாடினீங்க. பிஃபோர் யூ லீவ், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் கண்ணாலே மையா மையா, உங்களுடைய முதல் பாடல் எனக்காக ஒரு ஃபியூ லைன்ஸ். கண்ணாலே மியா மியா இல்லாதே கியா கியா உள்ளே ஓர் உய்யா உய்யா மேலயா மயா. கண்ணாலே மியா மியா இல்லாதே கியா கியா உள்ளே ஓர் உய்யா உய்யா மேலயா மயா. சுட்டி பையா இழுக்குதே கண்கள் கையா இனிக்குமே முத்த பொய்யா இதழின் தூரம் தேவையா. கண்ணாலே மியா மியா இல்லாதே கியா கியா உள்ளே ஓர் உய்யா உய்யா மேலயா மயா. தேங்க்யூ ஸோ மச் வர்தினி. ஐ திங்க் உங்களுடைய பாடல்களும் சரி, நீங்கள் பாடாத பாட்டெல்லாமும் இங்கே பாடியிருக்கீங்க. டிட் யூ என்ஜாய் தி ஷோ? பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டென்ஷன், ரொம்ப டென்ஷன் எல்லாம் ஏறி இருக்கு. ஆல் ரைட், ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஆன் தேங்க்யூ ஸோ ஷோ. மச் ஃபார் காலிங் மீ. ஸோ இப்போ 30,000 ரூபாய் அப்படின்ற அந்த ஒரு சேஃப் பிளாக்லேருந்து அப்படியே இறங்கி நீங்கள் ஸ்லைட் டவுன் பண்ணி 10,000 rupees ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுக்கான செக் ஏதோ 10,000 ரூபாய். பட் இந்த அமௌண்ட் டசன்ட் மேட்டர். ரொம்ப அழகான பாடல்கள் இங்கே வந்து பாடியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் பீங் சச் அ ஸ்போர்ட். இப்போ இந்த ஜேர்னியை வந்து பத்மலதா கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஆல் தி பெஸ்ட். ஆல் ரைட், ஸோ ஸ்ரீவர்தினி இன்னைக்கு இந்த ஷோலேருந்து கிளம்ப போகிறாங்க. 10,000 rupees வின் பண்ணியிருக்காங்க. பட் இன்னொரு கெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்த ரவுண்டை தாண்டாங்களா இல்லையா அப்படின்றத பார்க்க போகிறோம். கம் பேக் ஆஃப்டர் திஸ் பிரேக். இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். வெல்கம் பேக். இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். பிரேக்குக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீவர்தினி ரொம்ப அழகாக விளையாடினாங்க. பட் லிரிக்ஸ் கொஞ்சம் தடுமாற்றமாகி அந்த ரவுண்டில் இருந்து அவங்க வெளியேற்றப்பட்டாங்க. 10,000 ரூபாய் ஜெயிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. பட் நம்ம பத்மலதா இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரவுண்டை தாண்டாங்களா இல்லையா அப்படின்றது பார்க்கலாம். பத்மலதா வாங்க. பத்மலதா, வர்தினி கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க அந்த லிரிக்ஸ் எல்லாம் பார்த்தப்போ. எனக்கும் தெரியல. பட் நீங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு பாதி ஒரு வேக் கெஸ் இருந்தது. பட் ஐ திங்க் ஷீ வாஸ் கம்ப்ளீட்லி blank. ஸ்டில் ஐ வாஸ் நாட் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தது. பார்க்கலாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் வருதா இல்லையா அப்படின்றது தெரியல. ஆல் ரைட், ஸோ பத்மலதா விளையாட போகிறது ரவுண்ட் 4.
ரவுண்ட் 4ல உங்களுக்கான கேட்டகரிஸ் இதோ. மியூசிக் டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், டைரக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். ஆல்ரெடி 3 யூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ரவுண்டில் எது யூஸ் பண்ண போகிறீங்க? எந்த கேட்டகரி சூஸ் பண்ண போகிறீங்க? ஆக்ட்ரஸ். ஆக்ட்ரஸ். ஓகே, என்ன மாதிரி இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? இல்லை, எப்போதும் யூஸ் பண்ணாத ஒரு ஆப்ஷன் எடுத்தோடனே கொஞ்சம் ஈஸியாக வருமான்னு தான். இன்னும் ஆல்ரெடி போட்டதுன்னா அடுத்து கொஞ்சம் டஃப்பாக வரும். அப்படி சொல்கிறீங்க. ஓகே, பார்க்கலாம். ஆக்ட்ரஸ் கேட்டகரியில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் ஸ்ருதி ஹாசன் அண்ட் ஹன்சிகா. ஓ மை காட். ஸ்ருதி ஹாசன் அண்ட் ஹன்சிகா 2 ரீசெண்ட் ஜென்ரேஷன், இந்த ஜெனரேஷன் ஹீரோயின்ஸோட சாங்ஸ் இருக்குது அதுக்குள்ளே. ஸோ யாருடைய பாடல் நீங்கள் பாட போகிறீங்க? இல்லை எந்த கேட்டகரி சூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹன்சிகா போகிறேன். ஹன்சிகா. ஹன்சிகா. ஓகே, ஹன்சிகா கேட்டகரியில் பத்மலதாக்கு என்ன பாடல்கள் இருக்குன்னு பார்க்கலாம். தூவானம் தூவ தூவ அண்ட் உன் விழிகளில். தூவானம் வந்து ரோமியோ ஜூலியட்டில் இருக்க ஒரு பாடல். உன் விழிகளில் மான் கராத்தே பாடல். ரெண்டுமே இப்போ ரீசெண்டாக வந்த பாடல்கள். இட்ஸ் ரியலி டஃப். ஐ டோன்ட் நோ. கமான்யா, ஹன்சிகா வந்து ஒன் ஆஃப் இல்லை தி டாப் ஆக்ட்ரஸ் நவ. கரெக்ட், பட் தெரியல. ஐ டோன்ட். ஓகே, ஸோ இந்த 2 பாடல் ஏதாவது ஒரு பாடல் ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? எந்த சாங்கோட டியூனாவது ஒரு உன் விழிகளில் ட்ரை பண்ணுறீங்களா? பண்ணலாம். இன்னொன்று எனக்கு தெரியாது. ஓகே, சரி. ஏன்னா தூவானம்ல வந்து 2 வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எந்த வெர்ஷன் இங்கே வரும்னு தெரியவும் தெரியாது அந்த பாட்டு. இது கொஞ்சம் கேட்டிருக்கேன். தூவானம்ல வந்து 2 வெர்ஷன் இருக்கு. ஸோ அது எது வரும்னு தெரியாது. உன் விழிகளில் இஸ் அ சேஃப் பிளேன் தான் நானும் நினைக்கிறேன். இல்லை, எனக்கு அவ்வளோ ஷுவராக தெரியாது, சும்மா கேட்டிருக்கேன். ஓகே, ஷீஸ் கோனா ட்ரை. உன் விழிகளில் பாட போறாங்க பத்மலதா. அண்ட் ஹியர் வி கோ. உன் விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது அதுவே போதுமே, வேறெதுவும் வேண்டாமே பெண்ணே. உன் உயிரினில் கலந்த நாட்களில் நான் கரைந்தது அதுவே போதுமே, வேறெதுவும் வேண்டாமே பெண்ணே. காதலியே, கண் விழிப்பதற்குள்ளே வந்தாயே. நான் தேடி தேடித்தான் அலைஞ்சிட்டேன், என் தேவதைய கண்டுபிடிச்சிட்டேன். நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன், நான் ஒன்ன வாங்கிட்டேன். நீ தினம் சிரிச்சா போதுமே, வேற எதுவோ வேணாமே. காற்றில் வீசும் திசையெல்லாம் நீ பேசும் சத்தம் கேட்டேனே, நான் காற்றாய் மாறி போனேனே அன்பே. ஸோ காற்றில் வீசும் திசையெல்லாம் திசை எல்லாம் நீ பேசும் சத்தம் கேட்டேனே, நான் காற்றாய் மாறி போனேனே அன்பே. நான் காற்றாய் மாறி போனேனே அன்பே. ஒரு 2.5 லைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. உன் கை விரல் தீண்டும் இடமெல்லாம் என் இரவுகள் நீளும் தன்னாலே, இனி பகலை விரும்ப மாட்டேனே அன்பே. அப்படிதான் எனக்கு கேட்ட மாதிரி ஞாபகம். ஓகே, ஸோ அந்த வேர்ட் பை வேர்ட் சொல்லிடலாமா நம்ம? எதுக்கும் கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு நான் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாமா?
ஷூர் யூ கேன் டெஃபினெட்லி ஹெல்ப்லைன் உங்களுக்கு இன்னும் ஒன்று பாக்கி இருக்கு. அதான் இல்லை இது எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 95% வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக 1-2 வேர்டு இப்படி அப்படி இருக்க சான்ஸ் இருக்கு. ஓகே ஆல் ரைட். ஸோ பிக் த வேர்ட் யூஸ் பண்ணுறீங்களா? யூஸ் பண்ணி அது ஒன்று தான் இப்போ பேலன்ஸ் இருக்கு. ஓகே ஸோ இந்த சேஃப் ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்ட்டு பத்மலதா இன்னொரு ஹெல்ப்லைனை யூஸ் பண்ண போகிறாங்க. தட் இஸ் பிக் த வேர்ட். ஸோ பிக் த வேர்டில் இந்த 4 லைன்ஸுக்கான வார்த்தைகள் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் பிக் த வேர்டு ஆப்ஷன் கேட்டனால அங்கே வந்து சில வார்த்தைகள் இருக்குது. அது வந்து மிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. நீங்கள் கரெக்டான பிளாங்க்ஸில் இப்போ ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. யா காற்றில் வீசும் திசை எல்லாம். ஓகே ஒரு நிமிஷம். ஸோ வில் டைப் ஹர் ஆன்சர் சைட் பை சைட். காற்றில் வீசும் திசை எல்லாம் திசை எல்லாம் நீ பேசும் சத்தம் கேட்டேனே. நீ பேசும் சத்தம் கேட்டேனே. நான் காற்றாய் மாறி போனேனே அன்பே. நான் காற்றாய் மாறி போனேனே அன்பே. அப்புறம் உன் கைவிரல் தீண்டி சென்றாலே. உன் கைவிரல் தீண்டி சென்றாலே. என் இரவுகள் நீளும் தன்னாலே. என் இரவுகள் நீளும் தன்னாலே. நீளும் அவ்வளோதான், நீளும் தன்னாலே. இனி பகலை விரும்ப மாட்டேனே அன்பே. இனி பகலை விரும்ப மாட்டேனே அன்பே. தட்ஸ் ஆல். ஆல்ரைட் பத்மலதா, நீங்கள் சொன்ன லிரிக்ஸ் இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது. காற்றில் வீசும் திசை எல்லாம் நீ பேசும் சத்தம் கேட்டேனே. நான் காற்றாய் மாறி போனேனே அன்பே. உன் கைவிரல் தீண்டி சென்றாலே என். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. அவ்வளோதானா? ஸோ இதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆல்ரைட், நோ மோர் ஹெல்ப் லைன்ஸ் கேன் பி யூஸ்ட் இன் எனி ஆஃப் த ஃபர்தர் லெவல்ஸ். ஆல்ரைட், ஸோ இப்போ இந்த ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, இப்போ வரும்னு நினைக்கிறேன். மாறி போனேனே. மாறி போனேனே அது பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அது வந்து இட்ஸ் நெக்லிஜிபிள். ஆல்ரைட், ஸோ மாறி போனேனே அன்பே உன் கைவிரல் தீண்டி சென்றாலே என். ஓகே, எந்த எழுத்து பிழையும் இப்போ இல்லைல்ல? இல்லை செக் பண்ணிடலாமா? செக் பண்ணி. ஆல்ரைட், பத்மலதா 30,000க்கு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன வரிகள் இப்போ இங்கே வந்துருச்சு. இது சரியா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். பட் நாட் நவ். ஆஃப்டர் திஸ் பிரேக் வெல்கம் பேக். இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ்பிரஷன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். பத்மலதா பிரேக்குக்கு முன்னாடி இந்த சரியான லிரிக்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் இது சரியா இல்லையான்னு இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஆன்சரை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங், உங்களோட சாங் அருவாக்காரா. எனக்காக ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடுறீங்க. அருவாக்கார அழகம் பெற அடி நெஞ்சு தேச்சு போனா தாடிக்கார அந்த கண்ணு அழுக்கு லுங்கி ஆனாலும் ஆசை வைக்கும் மீசக்கார இரவைக்கு சிக்காத குறவா போல எங்கையில் சிக்கலை இளையங்கால மேடு காடு கரையும் கூட வார நிழல போல அருவாக்கார அழகம் பெற அடி நெஞ்ச தேச்சு போனான் தாடிக்கார. வாவ், ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல். ஜிப்ரான் அவர்களுடைய இசையில கண்டிப்பா கட்டிப்புலி ஜிப்ரானுக்கு திரைப்படத்துல தான் தேங்க் பண்ணோம். டெஃபினட்டா பத்மலதா வந்து பேக் டு பேக் ஹிட்ஸ் வந்து இப்போ ஜிப்ரான் அவர்களுடைய இசையில பாடிட்டு இருக்கீங்க. இந்த சாங் தான் எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஐடென்டிட்டி. இப்படி ஒரு சிங்கர் இருக்காங்கங்கிற ஐடென்டிட்டியே அந்த சாங் தான் எனக்கு கொடுத்தது. டெஃபினெட்லி நிறைய பல பாடல்கள் பாடியிருந்தாலும் இந்த சாங் வந்து ஒரு கம்பேக் சாங் மாதிரி உங்களுக்கு இருந்தது. ஆல் ரைட், ஸோ இந்த பாடலோட என்னோட ரிக்வெஸ்ட்டை பூர்த்தி பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள் ரிக்வெஸ்ட்டை இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஆல் ரைட், பத்மலதா சொன்ன லிரிக்ஸ் கரெக்டா இல்லையா? ராங்கு ராங்கு அப்படின்றீங்க. என்ன தப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கேட்பேனே. எது? எந்த கேட்பேனேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, காற்றில் வீசும் திசையெல்லாம் நீ பேசும் சத்தம் கேட்பேனே அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதையே நீங்க முன்னாடியே சொல்லல. அப்ப கேட்டேனே சந்தம் ஒழுங்கா இருந்தது. கேட்டேனே போனேனே. அந்த இப்போ அந்த எழுத்து பிழையெல்லாம் கரெக்டா சொன்னீங்க. மாறி போனேனே அப்படிதான் இருக்கணும்னு. பட் ஓகே, கேட்டேனே கேட்பேனே ரெண்டுமே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒன்று தான் டிஃபெக்டா இருக்கும். ஷுவரா? செக் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, லெட்ஸ் லிசன் டு த ரைட் ஆன்சர்.
காற்று வீசும் திசையெல்லாம் நீ பேசும் சத்தம் கேட்டேனே நான் காற்றாய் மாறி போவேனே அன்பே கைவிரல் தீண்டி சென்றாலே என் இருவுகள் நீளும் தன்னாலே. ஓகே ஸோ த ஃபர்ஸ்ட் வேர்ட் அங்கே தப்பா இருக்கு. காற்றில் இல்ல, அது காற்று வீசும் திசையெல்லாம். ஓகே. அண்ட் இன்னொரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, கேட்டேனே நான் காற்றாய் மாறி போவேனே ஓ அப்படின்றது இருக்கு. சந்தம் வைஸ் பார்த்தோம்னா நீங்க சொன்னதும் அங்கே கரெக்டாக ஃபிட் ஆகும். பட் ஒரிஜினல் லிரிக்ஸ்ல இருக்கிறது வந்து காற்று அண்ட் போவேனே அப்படின்ற வார்த்தைகள். But it was a very, very, very close answer and very meaningful answer as well. But it's okay, Padmalata. Very well tried, very well played, very well sung as well. ரொம்ப அழகா பாடுனீங்க நிறைய பாடல்கள் எங்களுக்காக. பட் இப்போ வர்தினிக்கு நடந்த அதே விஷயம் தான் உங்களுக்கும். அந்த 30,000 அப்படிங்கிற அந்த சேஃப் ஜோனை நீங்கள் தாண்டாமல் ஸ்லைட் டவுன் பண்ணி 10,000க்கு வந்திருக்கீங்க. ஆல்ரைட், உங்களுக்கான செக் இப்போ வழங்கிடலாம். ஸோ பத்மலதா, உங்களுக்கான செக் எங்கே இருக்குது? 10,000 ருபீஸ்க்கு. ஆல்ரைட், இன்னைக்கு ஸ்ரீவர்தினி அண்ட் பத்மலதா ரொம்ப அழகாக நிறைய பாடல்கள் பாடினாங்க. இன்னைக்கு 10,000 ரூபாயோட வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் பத்மலதா ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் இன்னும் 2 செலிபிரிட்டி கெஸ்டோட உங்களை சந்திக்க போகிறோம். பட் அன்டில் தென், திஸ் இஸ் ஷர்மிளா சேயிங் டாடா பை. இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டலாம்.